கிறிஸ்துமஸ் விழாவில் சொன்ன ஜோசப் கதை விஜய்க்கு பொருந்துமா? ஆனா எந்த இடத்துலயும் அந்த கதை சொல்லியிருந்தாரு. அது இல்ல அதுல நீங்க அடிப்படையில எப்படி வச்சுக்கலாம்னா, ஒரு தீங்கு இழைக்கப்பட்ட ஒரு நபர் திரும்ப ஃபாலிங்ல இருந்து ரைஸ் ஆகிற ஒரு புள்ளி அப்படின்னு அதை நம்ம எடுத்துக்க முடியும் தான் நான் நினைக்கிறேன். அந்த காட்சிகள் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். அதுல குறிப்பா உன்னை பத்தி சொல்லணும்னா, ஒரு இளைஞனுக்கு எதிரா தன்னோட சொந்த சகோதரர்களே பொறாமைப்பட்டு அவனை பாழும் கிணத்தில் தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படி மீண்டு வந்து அந்த நாட்டுக்கே அரசனாகி தனக்கு துரோகம் செஞ்ச தன்னுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல அந்த நாட்டையே எப்படி காப்பாத்தினாருன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள்லாம் பைபிளில் இருக்கு. படிக்காதவங்க படிச்சு பாருங்க. அந்த குறிப்பிட்ட கதை யாரை பத்தின கதைன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது உங்க எல்லாருக்குமே. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களா? இல்ல ஒரு கிறிஸ்துமஸ் விழால அவங்களை உற்சாகப்படுத்துற மாதிரியான ஒரு வெவிலிய கதையை தூக்கிட்டு வந்திருக்காரு. அதுல ஒரு தப்பும் கிடையாது. ஒரு தன் நாட்டை தான் மீட்கிற ஒரு தலைவரோட முயற்சியை அது தாவேக தலைவருக்கு அது பொருந்தணும். இந்த சமயத்துல பீட்டர் அல்போன்ஸ் ஒன்னு முதலமைச்சர் பேசினார். உங்களை தீய சக்தி என்று சொல்வதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வோம்? உங்கள் தலைமையிலே இருக்கின்ற அந்த இயக்கத்தை தீய சக்தி என்று சொன்னால், இந்த தேசத்திலே எங்களை உயிரோடு எரிப்பவர்களை தீய சக்தி என்று சொல்வதற்கு அவருக்கு தைரியம் இருக்கிறதா? மணிப்பூரிலே நிர்வாணமாக அழைத்து வந்தவர்களை பார்த்து அவர் தீய சக்தி என்று சொல்வாரா? எங்கள் தேவாலயங்களை இடித்தவர்களை, எங்களை உயிரோடு தோல் உரித்து கொண்டவர்களை, பட்டியலின மக்களை, பழங்குடி மக்களை இந்த சமூகத்திலே வாழ்வதற்கு இல்லாமல் தெருவோரத்திலே கடையோரத்திலே தள்ளியவர்களை அவர் தீய சக்தி என்று சொல்வார்களா? பீட்டர் அல்போன்ஸ் என்ன சொல்றாருன்னா, உங்களை நீங்க தூய சக்தின்னு சொல்லிக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்ல, யார் உண்மையிலேயே ஒரு தீமையை செய்தார்களோ அவங்கள தீய சக்தின்னு சொல்லுவீங்களா? யார் தீமை செய்தாங்களோ அவங்கள தான் தீய சக்தின்னு சொல்லணும் இல்லையா? சோ அவர் கணக்குப்படியே வந்தோம் அப்படின்னா 2002 இல்லையா குஜராத் கலவரம் நடந்த பொழுது, கலவரம் நடந்த பொழுது அங்க அத்தனை சிறுபான்மையினர் கொல்லப்பட்டார்கள். அப்போது திமுக தலைவர்கிட்ட கேள்வி வைக்கிறாங்க, இது போன்ற ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா அது அந்த மாநிலத்திற்கான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்றாரு. அதையும் தாண்டி அங்க பாராளுமன்றத்துல இது தொடர்பாக வாக்கெடுப்போட கூடிய ஒரு இது நடக்குது இல்லையா? அந்த சம்பவத்துல அன்றைக்கு கேபினெட்ல அமைச்சர்களாக இருந்தவர்கள், திமுக அமைச்சர்களாக இருந்தவர்கள் முரசொலி மாறனும் பாலுவும் இருந்தாரு அப்படின்னு நினைக்கிறேன். அன்னைக்கு வாக்களிச்சதெல்லாம் தாண்டி அன்னைக்கு அங்க மோடி அரசையும் இங்க வந்து வாஜ்பாய் அரசையும் அவர்கள் எவ்வளவு பெருமையாக பேசி அங்க பேசியிருந்தாங்க. அப்ப அது சிறுபான்மையினரை காப்பாற்றினார்களா திமுக?